ஹாய் ஆல், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையில் நேரமேலாம் இல்லைங்க, 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சு திவ்யமாக ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு வீட்டில் டெய்லியும் விளக்கேற்றுற சாமிக்கு வந்து விளக்கேற்றிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிள்ளையார் எடுத்து வச்சு அதுக்கு டெக்கரேட் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பித்தோங்க. நான் சாமிக்கு வந்து பிரசாதம் படைக்கிறதுக்கு சாமிக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அதை வச்ச உடனே வந்து நிறை வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சரி பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறமா வந்து நல்லா விளக்கு பருத்தி தீபாராதனை காமிச்சிட்டு சாமி கும்பிட்டோங்க. சாமி வந்து நல்ல நேரம் வந்து 10:45லேருந்து 11:45க்குன்னு இருந்துச்சு. பட் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறப்பவே 11:40 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி டக்குன்னு கும்பிட்டுறலான்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டோம். காலையில் வந்து இட்லியும் சாம்பாரும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டையிலே வந்து சரி ஒரு 2-3 வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா அவல் பிடி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, கூடவே வந்து எனக்கு பூர்ண கொழுக்கட்டை நல்லா வராது அப்படிங்கிறதுனால அந்த மிக்ஸ்லேயே வந்துட்டு அது எல்லாமே போட்டு பிசைஞ்சு ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு பாயசம் வச்சேன், சக்கரை பொங்கல், சுண்டல். ஏன் இவ்வளோ வெரைட்டியாக அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பை பை.